ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, மல்லியம்மா நீங்கள் எங்கள் கூட படுத்துட்டு தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் கோவப்படுறாரு, நீ எல்லாம் இங்கே படுத்து தூங்கக்கூடாது. அதுவும் போக நம்மளுடைய ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா, மல்லி நீ எல்லாம் இங்கெல்லாம் இந்த ரூமில் தூங்கக்கூடாது, நீ ஆளில் போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம வெண்பா குட்டி பார்த்தீங்கன்னா, அம்மா ஆள்லாம் படுக்க தேவையில்ல, படுத்தா என் கூட படுத்து தூங்கட்டும், அப்படி இல்லைனா என்னுடைய ரூமில் தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி வெண்பா குட்டி சொல்கிறாங்க. ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா சரி, ஆனால் ஓவராக இடம் கொடுத்துட்டு இருக்க வெண்பா இவெல்லாம் தகுதியே இல்லாதவ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் சொல்லாதீங்க, எங்கள் டாடை சொல்லிவிட்டா அவங்க இங்கே படுக்க சரின்றாரா இல்லை அங்கே என்னுடைய ரூமில் படுத்துக்கிறதுக்கு சரின்றாங்களா அப்படின்ற மாதிரி இந்த விஜய் கேட்டதுக்கு சரி விடுக்கா, அவள் போயிட்டு எங்கேயாவது வெண்பாவோட ரூம்லேயே படுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம மல்லி அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ராஜேஸ்வரி அரக்கிருக்கி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஏசி ரிமோட்டை எடுத்துகிட்டு ஹை லெவலில் வச்சிடுறாங்க. வச்சுட்ட பாரு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி அந்த ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வெளியே போயிடுறாங்க. நம்ம மல்லி அந்த ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஒரு கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம மல்லிக்கு குளிர்றதுங்க. அதுவும் அங்கே இருந்த பெட்ஷீட்டெல்லாம் இந்த ராஜேஸ்வரி ஆட்டியை போட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா போத்தியத்துக்கு எதுவுமே இல்லாத அந்த குளிரில் கஷ்டப்பட போகிறாங்க. சும்மா அதர போகிறாங்க நம்முடைய மல்லி. அந்த டைம் நம்முடைய மல்லி பார்த்திங்கன்னா யாருக்கும் எதுவும் சொல்லாத சைலண்ட்டாக இருக்காங்க இந்த ரூமுக்குள்ளேயே. அதுவும் வெளியே இந்த ராஜேஸ்வரி லாக் பண்ணிட்டு போயிடுறாங்க. நம்ம விஜய் பார்த்திங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்றப்ப வரப்போ பார்த்திங்கன்னா மல்லியோட ரூம் நம்ம வெண்பா குட்டியோட ரூமில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஏசி சில்லுன்னு வரதை பார்க்குறாருங்க. பார்த்துட்டவரும் பார்த்திங்கன்னா யார் எதுக்கு இவ்வளோ ஏசி வச்சுருப்பாங்க அப்படின்ற மாதிரி கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப தான் நம்முடைய மல்லி சும்மா கூணுக்குறி குளூரில் இருக்கிறது தெரியுது. யார் வெளியே லாக் போட்டுருப்பாங்க, உள்ளே ஏசி இந்த அளவுக்கு ஏற்றி வச்சுருக்காங்களே, யார் பண்ண வேலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இந்த குளிர் ஜுரத்தில் இருந்த நம்ம மல்லி பார்த்திங்கன்னா விஜய் காப்பாற்றிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஏசியில் இருந்ததுக்கு ஒத்துக்காத நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா குளிர் ஜுரம் வந்துடுதுங்க. வந்துட்ட பாரு பார்த்திங்கன்னா நம்முடைய வெண்பா குட்டி பார்த்திங்கன்னா அம்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி ரொம்பவே கதறி அழகிறாங்க. அதே சமயம் நம்மளுடைய விஜய் நம்முடைய மல்லியை தாங்கன்னு தாங்க போகிறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம சொல்லாததுக்கு முன்னாடியே நமக்கு தைலம்லாம் போட்டு நம்மளுடைய ஹெட்டை மசாஜ் பண்ணால், ஆனால் நம்ம உடம்பு சரியில்லாதப்போ நம்ம இவ்வளோ கண்டுக்காத இருந்தால் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்முடைய மல்லிக்கு பார்த்திங்கன்னா அந்த குளிர் ஜுரம் போகிறதுக்காக மெடிசனு டாக்டருக்கு எடுத்துக்கிட்டு போகிறது எல்லாமே பக்கம் இருந்து பார்த்துக்க போகிறாருங்க. வரப்போகிற எபிசோடு எதாவது நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.